சிலர் கேட்கிறார்கள், தேவன் நல்லவர் என்றால் ஏன் புற்றுநோய், இனப்படுகொலை அல்லது இருதயவேதனை வருகிறது என்று? வேதாகமம் காட்டுவது என்னவெனில், அன்பிற்கு சுதந்திரம் அவசியம். ஆனால் அந்த சுதந்திரம் தீமையை உருவாக்குகிற ஒரு வாய்ப்பாகவும் அமைக்கிறது. தீமையை தேவன் உருவாக்கிய ஒன்றல்ல, அது நன்மையில்லாத நிலை. வெளிச்சம் இல்லாத நேரம் இருள் இருப்பது போல். வேதாகமத்தில் தேவன் ஒளியாயிருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருளில்லை என்று கூறப்பட்டுள்ளது. மனிதன் தேவனை விட்டு விலகியபோது தீமை உலகிற்குள் வந்தது. மேலும் ஆகையால் நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியும் ஏகாமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுகிறது. உலகின் செய்யப்பட்ட மிகப்பெரிய தீமை இயேசுவாவின் சிலுவைப்பாடு. ஆனால் அதன் மூலம் மிகப்பெரிய நம்பிக்கை வந்தது. அவருடைய காயங்களினால் நீங்கள் சுகமடைந்தீர்கள். வேதனை என்பது தேவன் இல்லையெனும் சான்றல்ல, அது மீட்பும் புதுப்பிப்பும் காத்திருக்கும் உடைந்த உலகின் அடையாளம். பலர் சொல்கிறார்கள், நாம் ஒழுக்கத்துடன் இருக்க தேவன் அவசியமில்லை என்று. ஆம், ஒருவர் தயவுடன் நடக்கலாம் அல்லது தீங்கு செய்யாமலும் இருக்கலாம். ஆனால் ஒழுக்கம் உண்மையில் முக்கியம்தான். நித்தியமான ஒரு தரநிலை இல்லையெனில் சரி மற்றும் தவறு வெறும் கருத்துகளாக அல்லது சமூக ஒப்பந்தங்களாதான் மாறிவிடும். ஒரு தலைமுறை ஏற்றுக்கொள்வதை மற்றொரு தலைமுறை நிராகரிக்கும். புதிய ஏற்பாடு கற்பிக்கிறது, தேவன் ஒருவர் மாத்திரம்தான் உண்மையான நீதியுள்ளவராக இருக்கிறார். வேறு ஒருவனும் நீதிமான் இல்லை. தேவன் தனது சட்டத்தை மனிதர்களின் இதயங்களில் ஏற்கனவே எழுதியிருக்கிறார். இதனால் தான் மனச்சாட்சி மற்றும் சத்தியம் நம் உள்ளத்தில் தோன்றி அதன்படி வழிநடத்தப்படுகிறோம். இயேசுவா கூறுகிறார், தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனுமில்லையே என்று. சட்டம் கொடுப்பவர் இல்லையெனில் சட்டங்களுக்கு இறுதியான அடித்தளம் இருக்காது. நெறிமுறை வடதிசையில்லாத திசைகாட்டி போல ஆகிவிடும். ஆனால் தேவனுடன் நன்மைக்கு அர்த்தமும் திசையும் உண்டு. நல்லது என்ன என்பதை அவர் உனக்கு காட்டியிருக்கிறார். தேவனுடைய சுபாவமும் சத்தியமும் அடிப்படையாக இருந்தால்தான் உண்மையான ஒழுக்கம் உறுதியாக நிலைக்கும். சிலர் வேதாகமத்தில் பல தவறுகள் உள்ளன என்று கூறுகிறார்கள். இது அவர்கள் பரிசுத்த ஆவியின் உதவியுடன் வேதாகமத்தை புரிந்து கொள்ளாததால் கூறுவதாகும். அவர்கள் உலக தரத்திலே அதை படிக்கிறார்கள். புதிய ஏற்பாடு கூறுகிறது, நாம் கவனமாக படித்து சத்தியத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்று. சிறிய தவறுகள் இருப்பது போல நமக்கு ஒருவேளை தோன்றினாலும், புகழ்பெற்ற எழுத்தாளர்களை நாம் நிராகரிக்காதது போலவே வேதாகமத்தையும் உடனே நிராகரிக்கக்கூடாது. இயேசுவா கூறுகிறார், அவருடைய வார்த்தைகள் ஒருபோதும் அழியாது என்று. இதன் மூலம் வேதாகமத்தின் செய்தி உண்மையும் வலிமை வாய்ந்தது என்பதை மிக தெளிவாக காட்டுகிறது. தினமும் உலகில் நடைபெறும் பல நிகழ்வுகள் வேதாகமத்துடன் மிகவும் தொடர்புடையவைகள் என்பதையும் காணலாம். ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக வேதாகமம் பல நாடுகளில் வாசிக்கப்பட்டு வருகின்றன. ராஜாக்கள், போர்கள், இயற்கை அழிவுகள் மற்றும் விமர்சகர்கள் இதை நிறுத்த முயன்றன. ஆனால் இது இன்னமும் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கிறது. புதிய ஏற்பாட்டில் உள்ள தேவனுடைய வார்த்தை உயிருள்ளதும் வல்லமையுள்ளதுமாகும். தேவனுடைய அன்பும் இயேசுவாவை கிறிஸ்துவாக கொண்டுவரும் இரட்சிப்பும் குறித்த முக்கிய செய்தியை மாற்றமின்றி உள்ளது. இன்றும் வேதாகமம் ஜனங்களிடம் பேசுகிறது மற்றும் பலரின் வாழ்க்கையை நல்வழியில் மாற்றுகிறது. சிலர் அறிவியல் தேவனை மாற்றிவிட்டது, அது எல்லாவற்றையும் விளக்குகிறது என்று சொல்கிறார்கள். ஆனால் அறிவியல் முக்கியமான சில விஷயங்கள் எப்படி செயல்படுகின்றன என்பதை காட்டுகிறது. மாறாக அவைகள் ஏன் இருக்கின்றன என்பதை குறித்தது அல்ல. ஒன்றுமில்லாததற்கு பதிலாக ஏன் ஏதோ ஒன்று இருக்கிறது என்பதையோ, அல்லது சிந்தனை, நெறிமுறை, அழகு ஆகியவற்றின் அர்த்தத்தையோ அதனால் முழுமையாக விளக்க முடியாது. புதிய ஏற்பாடு தெளிவாக கூறுகிறது, சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. இதனால் படைப்பை நாம் அளக்க முடியாது. இதற்கு எல்லாம் ஒரு மூல காரணம் இருக்கிறது என்பதை காட்டுகிறது. அறிவியல் பிரபஞ்சத்தின் ஒழுங்கை ஆய்வு செய்வதற்கு உதவுகிறது. ஆனால் இந்த ஒழுங்கு ஒரு வடிவமைப்பாளரை சுட்டிக்காட்டுகிறது. மேலும் அவர் எல்லாவற்றிற்கும் முந்தினவர். எல்லாம் அவருக்குள் நிலைநிற்கிறது. இயற்கையின் சட்டங்கள் ஒரு பெரிய திட்டத்தை பின்பற்றுவது போல சீராக செயல்படுகின்றன. அறிவியல் மதிப்புமிக்கதும் உதவிகரமுமானதும் தான். ஆனால் அது முழுமையானது அல்ல. அது செயல்முறையை விளக்குகிறது. ஆனால் தேவன் நோக்கத்தை அளிக்கிறார். விசுவாசமும் காரணமும் பகைவர்கள் அல்ல. இவை இரண்டும் சேர்ந்து எல்லாவற்றின் பின்னாலுள்ள வடிவமைப்பையும் வடிவமைப்பாளரையும் பார்க்க உதவுகின்றன.